بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء. அல்ஹம்துலில்லாஹ். அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அவர்கள் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். நன்மை என்று என்னென்ன காரியங்கள் இருக்கின்றனவோ அவை அத்தனையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைவதற்கு முன்னால் நமக்கு சொல்லிவிட்டார்கள், கற்றுத்தந்து விட்டார்கள். அந்த செய்தி நமக்கு பதியப்பட்டு இதுவரைக்கும் பாதுகாப்பாக நூல் வடிவில் இருக்கின்றது, புத்தக வடிவில் இருக்கின்றது. அத்துடன் அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில குறிப்பிடுகின்றார்கள், இன்னஹு லம் யகுன் நபியுன் கபுலி இல்லா கான ஹக்கன் அலைஹி அன் யதுல்ல உம்மத்தஹு அலா கைரி மா யஅலமுஹு லஹும் வ யுன்திருஹும் ஷர்ர மா யஅலமுஹு லஹும். என்ன சொல்கிறார்கள்? எனக்கு முன்னால் உள்ள நபிமார்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எல்லா இறை தூதர்களும் தன்னுடைய சமுதாயத்திற்கு நன்மை என்று தெரிந்த விஷயத்தை, தன்னுடைய சமுதாய மக்களுக்கு அது நன்மை பயக்கும் என்று தெரிந்திருக்கின்றார்களே, அந்த செய்தியை அவங்க சொல்லாம விட்டது கிடையாது. தன்னுடைய சமுதாயத்திற்கு தீமை என்று இருக்குமே, அந்த செய்தியை சொல்லி அந்த சமுதாயத்தை அவர்கள் எச்சரிக்காமல் வஃபாத்தானது கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அவை எந்த நன்மையாக இருந்தாலும் சரிதான், தூதர்கள் அப்படியே மக்களுக்கு முன்னால சொல்லிவிட்டு போக வேண்டும். சொல்லாமல் போய்விட்டால் அது அந்த இறை தூதர்கள் மீது ஒரு குற்றமாக ஆகிவிடும். இந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா தினத்தன்று அல்லது அந்த ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்கள் மக்களை அழைத்து கேட்கின்றார்கள், அலா ஹல் பல்லக்த், நான் தூது செய்தியே உங்களுக்கு மத்தியிலே சொல்லிவிட்டேனா? மர்மை சம்பந்தமாக உள்ள விஷயங்கள் நன்மை என்றென்று என்னென்ன என்று இருக்கின்றனவோ அத்தனையும் நான் சொல்லிட்டேனா? தீமை என்று என்னென்ன இருக்கின்றதோ அத்தனையும் நான் உங்களுக்கு மத்தியிலே சொல்லி அதை எச்சரித்து விட்டேனா என்று கேட்கிறாங்க. லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. ஆமா என்று நபி தோழர்கள் அப்படியே அந்த பகுதி அதிரக்கூடிய அளவுல, எதிரொலிக்கக்கூடிய அளவுல பதில் சொல்கின்றார்கள். அல்லாஹ் மஷ்ஹத், யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இருந்து கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற எல்லா நூல்களிலும் இடம்பெற்றிருக்கின்றது. நாம் என்ன விளங்குகின்றோம்? நன்மை என்று என்னென்ன இருக்கின்றதோ அத்தனையும் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. தீமை என்று இருக்கின்றதோ அந்த அத்தனை தீமையும் அவர்கள் நமக்கு இதுதான் தீமை, இந்த பக்கம் போய் விடாதீர்கள் என்று அடையாளம் காட்டிட்டாங்க. இப்போது இந்த மௌலிதுக்கு வருவோம். நமது ஊரில் காலமாக இந்த மௌலிது ஓதப்படுகிறது. இப்போதாவது பரவாயில்லை, மீன் மார்க்கெட்டில் மீன் விற்கிது.
கடந்த காலத்தில் இந்த 12 நாளும் மீன் ஹராம், சாப்பிடவே கூடாது. மீன் என்ன பாவம் ஜெயிச்சோ தெரியல. என்ன லெப்பமார்களுக்கு கறி கிடைக்காது. அதனால இந்த ரசூலுல்லாஹ் மௌலுது 12 நாளும் கறி தான் போடணும்னு சொல்லிட்டாப்புல, அல்லது கறி கடைக்காரன் யாரும் சொல்லிட்டானா என்னங்கிறது தெரியல. 12 நாளும் கறி தாங்க. இப்படி 12 நாளும் கறியை சாப்பிட்டு அதை அந்த சாயந்தர நேரம் மௌலுது ஓதுவாங்க. மௌலுது ஓதும்போது அந்த மௌலுது ஓதக்கூடிய இடத்துல மேற்கட்டின்னு ஒன்று கட்டியிருப்பாங்க. என்ன கட்டி? மேற்கட்டி. அது எங்கே போய் கண்டுபிடிச்சாங்களோ என்னன்னு தெரியல. மேற்கட்டின்னு ஒன்று கட்டியிருப்பாங்க. அப்படியே வந்து ஒரு 4 முளை அந்த சதுக்கமாக இருக்கக்கூடிய அப்படியே அந்த பூவை வரிசையாக அப்படியே கட்டியிருப்பாங்க. அதை கட்டி அந்த மௌலுது கிதாபுக்கு மேலே அது பட்டு துணியை பொறுத்தி வச்சுருக்கும். குர்ஆனை தூக்கி ஒரு இடத்துல வச்சுருவானோ தூசி பிடிச்சி போய் கிடக்கும். இந்த மூத்தவளுக்கு என்னது, மூத்தவள்னு சொல்லக்கூடாது, பிரமத கலாச்சாரம். இதற்கு வந்து என்ன, நல்ல பட்டு துணியை போர்த்தி அதில் பத்திரமா அதை வச்சுருப்பாங்க. ஒரு லெப்ப வருவார், அவர் வந்து என்ன செய்வார், ஓதுவார். அங்கே வந்து அந்த இடத்துலாம் சந்தனம் தொளிச்சிருக்கும். சின்ன பிள்ளைய அந்த பக்கத்தில் போக விட மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு எப்போ மூத்திரம் வருதுன்னு தெரியாது. ஆடு மாடு மாதிரி தான், எங்கே வருதோ அங்கே திறந்து விட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். அதனால பிள்ளைகளாம் அந்த பக்கம் போக விட மாட்டாங்க. அவன் போயிடாதில்ல அப்பா அப்படின்னு சொல்லி அந்த மௌலுது வர்றதுக்கு முந்தையே ஊட்ட கழுவி ஆகும். அதை கழுவி அழகான முறையில் வச்சு 12 நாள் வந்து லெப்ப ஓதுவர். கறியின் சோறு தான். அந்தந்த வீட்டினுடைய வசதிக்கு தக்க சந்தனம் வேற வச்சுருக்கும் கிண்ணியில். அதை எடுத்து என்ன செஞ்சுவாங்க, அவன் நெத்தியில் போட்டுக்குருவான், மொட்டையில் போட்டுக்குருவான். நம்ம ஆள் வந்து என்ன செய்வாங்கன்னா கழுத்தில் சேர்த்துக்குருவான். குர்பானி கடா மாதிரி என்ன அறுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கழுத்தில் தேய்ச்சிக்கிருவாங்க. அதுக்கு அந்த இது முடிஞ்ச பிறகு ஒரு நேச்சை வேற விளம்புவாங்க. அதுக்கு கூட்டம் சுமாரெல்லாம் தாங்க முடியாது. அந்த சின்ன பையன் பேரை சொல்லி காஜாம்மா எனக்கு கொடுங்க, சாஜாம்மா எனக்கு கொடுங்க சொல்லி கூட்டம் தாங்க முடியாது. இந்த 12 நாள் இப்படி ஒரு மௌலுது, அதுக்கு கறியின் சோறு, இது ஒரு பக்கம் நடக்கும். இந்த 12 நாள் முடிஞ்சு அது நம்ம ஊரை மாதிரி அந்த இஸ்லாத்தில் உள்ள அந்த ஷவுக்கு, இஸ்லாத்தில் உள்ள அந்த பிரியம், ரசுல்லா மீது உள்ள அந்த முஹப்பத்து, திங்கக்கிழமைக்கு தான் தேங்காய் சோறு, ஊர் சோறு. எல்லாரையும் ஒரு ஆள் இறங்கி என்ன செய்வார், தலைப்பாக கட்டி, டாக்ஸி ஆஃபீஸர் அவர் அங்கேருந்து வருவார். உங்கள் வீட்டில் எத்தனை தலைக்கட்டு கட்டிட்டு வருவார். உங்கள் வீட்டில் எத்தனை தலைக்கட்டு? அதில் சில இடத்துல பார்த்தீங்களாக்கும், நாங்கள் எங்கள் தெருவில் பிரியாணி போட்டோம், பெருமை. எங்கள் தெருவில் வந்து கத்திரிக்காய் காய்ச்சினோம், நல்ல பருப்பு சாம்பார் போட்டு, சும்மா சாதம் மற்ற தெருவு மாதிரி இல்லைல்ல அது அப்படின்னு சொல்லி போட்டு, அதுக்கு பெரிய ஒரு புகழ் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிரியத்தை நினச்சி அவங்க வந்து சந்தோஷமாக அதை கொண்டாடுறாங்களாம். சாப்பாடு இதெல்லாம் எங்கே இருக்குது? இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நன்மைன்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்களா? இது மாதிரி பிறந்த நாளைக்கு இப்படி தான் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி வரைக்கும் சரியான சாப்பாடே சாப்பிட்டது கிடையாதுங்க. அவர்கள் வஃபாத் ஆகும்போது அவர்களுடைய இந்த போருக்காக வேண்டி ஒரு சட்டை போட்டிருப்பாங்க. ஒரு மரக்கால் கோதுமைக்காக வேண்டி ஒரு யூதனிடத்தில் அடகு வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு வறுமையில் இருந்தவங்க, நீ ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் சொன்னா அந்த பிரியத்திற்குடைய அடையாளம் வந்து என்ன, நீ கொஞ்சமாக சாப்பிடணும், அப்படி மார்க்கம் சொல்லல, நீ அந்த வறுமையில் வாழணும். ஆனால் நல்ல சாப்பாடு, ஊரில் சொல்லுவாங்களே கும்ப கொளிக்க, நல்ல சாப்பிட்டு அன்னைக்கு படம் பார்க்க போயிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முஹப்பத்துடைய நினைவு தினம், படம் பார்க்க கிளம்பியாரு. அப்போ என்னப்பா இது யார் சொல்லி தந்தா? இந்த பிறந்த நாள் கலாச்சாரம்ங்கிறது எங்கிருந்து வந்தது? இதில் இன்னொரு வேடிக்கை நம்ம ஊரில் இல்லாமல் இருந்துச்சு. சில பேர் கிளம்பிட்டானுவான், கிளம்பி அவன் வந்து என்ன கேட்டால் மீளாது ஊர்வலம்னு வச்சுருக்கான். யாராவது பெரிய மனுஷன் போகிறானான்னு பார்த்தா போவான சில மெண்டல்கள் ஏதாவது போகும், அது விதிவிலக்கு. பார்த்தா சின்ன குஞ்சு கொரோனாவெலாம் கத்தி விட்டு அவ்வளவும் அங்கேருந்து வீசுப்பள்ளியிலேருந்து அப்படியே கூப்பிட்டு வர்றான். கூப்பிட்டு வந்து
அது கம்சான் வச்சுருக்கானோ, நல்ல வேலை சம்சான் வைக்காமல் போனானோ. அங்கேருந்து அந்த பிள்ளைகளை அங்கேருந்து கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து என்னப்பா இந்த ஊர்வலம் வர்றதுல என்ன, இதில் சென்னையில் கடந்த காலத்துலலாம் இருந்துச்சு டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் அல்லாஹ் சூப்பர் ஸ்டார், ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் இறங்கிரும். இதில் அந்த ஊர்வலத்தில் போகக்கூடிய அந்த காட்சி பாருங்க, சில பேர் அப்படியே ஆடிக்கிட்டே போவான் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தில். அப்படியே என்னடா சொன்ன, இது ஒரு குரூப்பு. ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் தான் எல்லாம். அங்கே மக்ரிப் தொழுகைக்கு பாங்கு சொல்லிட்டு இருப்பாங்க, ஊர்வலம் போய்கிட்டே இருக்கும், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி பாங்கு சத்தம் கேட்கும். இதெல்லாம் ஒன்றும் காதில் விழாது. அல்லாஹ் இல்லை டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் அல்லாஹ் சூப்பர் ஸ்டார், இந்த படம் வேணுமா, இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா. அந்த பாபரி மசீதில் லத்திக்கம்பு எடுத்துகிட்டு வந்தான், அன்னைக்கு ஓடினானோ தான். அதற்கு பின்னால் அந்த மீலாது உறவுலாம் காணோம், இப்போ 2வது கிளம்பிட்டானோ. இதில் சில பேர் இந்த ஊர்வலத்தில் போயிட்டு இருக்கும்பொழுதே ஒன்றுக்கு வரும், அந்த சோத்து ஓரமாக நின்றுக்கிட்டே அடிச்சு விட்டாரு, சோறு குளிச்சுக்கிட்டு இருக்கும், அதுக்கு கிடைச்ச பாக்கியம். இது பூரா இந்த ஊர்வலத்தில் வருது. தண்ணி வண்டி, பீடி கம்பெனி, சுருட்டு கம்பெனி எல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த மீலாது ஊர்வலம். இதனால் என்ன மார்க்கத்துக்கு என்ன, அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன, இது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லியிருக்காங்களா, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவங்க இதெல்லாம் வந்து ஒரு மடத்தனமான ஒரு காரியம். இன்றைக்கு மீலாது விழா என்று சொல்லி எல்லா தெருவுலையும் ஆலிம்சாக்கள் இன்றைக்கு பயான், எப்பா பூமா நபி அவர்களுடைய குணம், கோமா நபி போட்டு எல்லாம் அடுக்கு நடையில கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆலிம்சாக்கள் வந்து, அதாவது ரசூலுல்லாஹ் மீது உள்ள பிரியம் இருக்கின்றதே அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. அல்லாஹ் சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றீர்கள் என்றால் ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இதுதான் குர்ஆன் சொல்லுது. யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்போ பின்பற்றுறது தான். அல்லாஹ்வுடைய தூதர் மீது பிரியம் இருக்கின்றது என்றால் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுறாங்களா? கிடையவே கிடையாது. என்ன நடக்குது, நீங்க ரொம்ப தூரத்திற்கு போக வேண்டாம். இந்த கல்யாணத்தில் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றுறாங்களா? எவ்வளவு வரதட்சணை வாங்குறான், கொஞ்சமா வாங்குறான், நகையாவும் வாங்குறான், தொகையாவும் வாங்குறான். இப்படி பெண் வீட்டில் வாங்கி முடிக்கிறான. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வாங்கினாங்களா? மஹர் கொடுத்து தானே அவங்க திருமணம் முடிச்சாங்க. அறியாம காலம் என்று சொன்னார்களே, அந்த அறியாம காலத்தில் கூட வாழ்ந்தவர்கள் பெண்களுக்கு கொடுத்து தான் திருமணம் முடிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு பண்பு இன்றைக்கு இருக்கின்றதா? இன்றைக்கு ஆலிம்சாக்கள் என்று எடுக்கிறான். அந்த ஆலிம்சாக்களை பூரம் பாருங்க, எல்லாம் வந்து பெண் வீட்டில் வாங்கியிருக்கான். 1-2 விதிவிலக்கா இருக்கலாம். இது இல்லைன்னா பெண் வீட்டில் வந்து, அந்த பெண் வீட்டில் வந்து ஒரு விருந்து ஒன்று நடக்கும், அந்த பெண் வீட்டு சாப்பாடு, அந்த சாப்பாட்டில் போய் சாப்பிட்டுட்டு வருவான். இதெல்லாம் மார்க்கம் சொல்லி இருக்கின்றதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகத் நஸல அலைக்கும் ஃபில் குர்ஆனி ஃபில் கிதாபி அன் இதா சமீதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ இஸ்தஸவு பிஹா. அல்லாஹ்வுடைய வேதத்தில் அல்லாஹ் வசனத்தை அருள் இருக்கின்றான். அந்த வசனம் மறுக்கப்படும், அது கேலிக்குரிய ஒரு செய்தியாக ஆக்கப்படும். ஃபலா தக்உது மாஹும் ஹத்தா யகூது ஃபீ ஹதீஸின் கைரிஹி, அவர்கள் வேறு ஒரு செய்திக்கு தாவர வரைக்கும், மாறுகின்ற வரை நீங்கள் அவர்களோடு உட்காராதீர்கள். இன்னக்கும் இதன் மிஸ்லகும், நீங்கள் அப்படி உட்கார்ந்தீர்கள் என்றால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல. அல்லாஹ் கொடுத்து முடிக்க சொல்றான். இவங்க கொடுத்து முடிச்சிருக்கிறாங்களா? அங்கிருந்து வாங்குறான. அப்ப இப்படி அப்பட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவை தெளிவாக மீறிவிட்டு நான் ரசூலுல்லாஹ் மீது பிரியப்படுகிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வாப்பாவை பார்த்து மகங்காரன் சொல்றான், வாப்பா மேல ரொம்ப பிரியங்க. வாப்பா வர்றாரு, பீடி குடிச்சுட்டு நிற்கிறான். என்ன பிரியம்? வாப்பா வந்து நீ படம் பார்க்காதன்னு சொல்றாரு, வாப்பக்கிட்டே வச்சு டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வாப்பா நீ டேப் ரெக்கார்டரை வச்சு பாட்டு கேட்காதங்கிறாரு, வாப்பக்கிட்டே வச்சு பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்ப இது வந்து பிரியமா? இது வாப்பாவை அவமதிக்கிறதா மதிக்கிறதா? நீங்க நல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது கிடையாது. பாசம் என்று சொன்னால், அன்பு என்று சொன்னால், பிரியம் என்று சொன்னால், நேசம் என்று சொன்னால் அதற்குரிய அர்த்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி செயல்பட்டார்களோ, எப்படி நடந்தார்களோ அந்த அடிப்படையில் இவர்கள் நடக்க வேண்டும். அப்படி இவங்க பின்பற்றுறாங்களா? அப்ப அதனால தான் நாம என்ன சொல்றோம், இந்த மக்களுக்கு மத்தியில்
நீங்கள் இந்த மௌலுது, இந்த மீலாது இதையெல்லாம் நீங்கள் நடத்தாதீர்கள். இந்த மௌலுதுக்கு உள்ள போய் பார்த்தீர்கள் என்றால் அதுல எவ்வளவோ குறைகள், அந்த குறைகளை சொல்றதுக்கு நேரம் இல்லை. பாருங்க, அந்த யானபி பைத்து வரும். யானபி பைத்துல யா ஹபீபி யா முஹம்மது, என்னுடைய நேசரே என்று அழைக்கிறான். அடுத்து பாருங்க, யா முஹம்மது, முஹம்மதே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நமது ஊரில் பெண்கள் இருக்கிறாங்களே, அவங்க தங்களுடைய புருஷன் பேரை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, போஸ்ட்மேன் வந்தானா உங்கள் வீட்டு புருஷன் பேர் என்ன, 2 அம்பரு சேர்ந்தா என்னங்க அப்படி கேட்குறான். 100 100 மொம்மரு, பேரை சொல்லக்கூடாது. இப்படி கணவனுடைய பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அரபு நாட்டில் கணவருடைய பேரையே சொல்லி தான் கூப்பிடுவாங்க. புருஷனை பார்த்து அரபு நாட்டு பெண்கள் எப்படி கூப்பிடுவாங்க, சுலைமான்ங்கிற பேர், சுலைமான் தாள் அப்படிமா, சுலைமான் வாங்க, இங்கே அடித்து சாத்தி விட்டுருவாங்க. என் பேரை நீ எப்படி சொல்லுவ என்று சொல்லி அடிக்க வந்துடுவான். அதே போல் வந்து கணவன் பேர் முகம்மதுன்னு வைங்க, முகம்மதுன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அதே போல் அப்துல் வஹாப்னு இருக்குது வைங்க, கணவனுடைய பேர் அப்துல் வஹாப் தாள், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி புருஷக்காரனை பார்த்து மனைவி கூப்பிடுவான். அப்போ நாங்கள் வந்து இந்த அரபு நாட்டு அழைப்பு மையத்தில் பணியாற்றும் பொழுது அது எங்கள் முதியருடைய டைரக்டருடைய மனைவி ஃபோன் அடிக்கிறாங்க. ஐனா சுலைமான் அப்படிங்கிறாங்க. அவர் பேர் சுலைமான், இந்த சுலைமான் இல்லை, ஐனா சுலைமான் அப்படிங்கிறாங்க. சுலைமான் இந்த மாதிரி இருக்கிறாரு, இப்போ வருவார், அங்கே இருக்கிற ரூமில் இருக்கார் அப்படிங்கிறாங்க. பதிலை சொல்லுவோம். அப்போ என்னென்னா அந்த நாட்டில் பேரை சொல்லி, இதெல்லாம் மார்க்கத்தில் ஒன்றும் தப்பு கிடையாது, பேரை சொல்லி கூப்பிடலாம். அதை போல் பையன் தகப்பனை பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுவானா, அப்துல் சத்தார்ன்னு இருக்குது, அல்லது அப்துல் கரீம்னு இருக்குது, மீரான் இருக்குது. மீரா அங்கே வா, சின்ன பிள்ளைய சொல்லுங்க. பெரியாள் அப்படி சொல்லுவானா, ஒரு இழுப்பு தான். பேரை சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் பார்க்குறாங்களா பாருங்க. யா ஹபீபி யா முஹம்மது, முஹம்மதே அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், லா தஜஅலு துஆ ரசூலி கதுஆஇ பாதிக்கும் பாலா, உங்கள சிலரை கூப்பிடுற மாதிரி நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிடாதீர்கள், அழைக்காதீர்கள். கத் யஅலமுல்லாஹு அல்லதீன யதஸல்லூன மின்கும் லிவாதா, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருக்கும் பொழுது தெரியாம சில பேர் உருவிட்டு போறாங்க, அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல தெளிவாக குறிப்பிடுகின்றான். ஃபல் யஹ்தரல் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறாக நடக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஜாக்கிரதை. அன் துசீபகும் ஃபித்னா, அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களுக்கு சோதனை வந்துடும். அவ் யுசீபகும் அதாவுன் அலீம், அல்லது கடுமையான பிடிக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய வேதனை வந்துவிடும். அதனால இவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். பாருங்க, மாறு செய்யறாங்க. எப்படி மாறு செய்யறாங்க? எல்லாரும் என்ன விளங்கிக்கிறோன்னா, இப்போ இந்த கடைப்பள்ளியில் கூட ஒரு பெரிய பயான் நடப்பது பார்க்குறோம். பெண்கள்லாம் வந்து உட்காந்துருக்காங்க, ரொம்ப அப்படியே உட்காந்து அப்படியே அழுகுற மாதிரி, அப்படி பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது, வந்து உட்காந்துருக்குறாங்க. இந்த ஆலிம்சாக்கள் வரதட்சணை பற்றி பேசுவாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னதையெல்லாம் சொல்லுவாங்களா? இப்போ நாங்கள் இந்த தெருவில் மீட்டிங் போடுறோமா, மீலாது விழா நாங்கள் எல்லா தெருவுலையும் மீட்டிங் போடுறோம். அங்கே இந்த தெருவில் உள்ள சகோதரர்கள் கூட நினச்சிக்கிறலாம், எதுக்கு இவனை வந்து வேஸ்ட்டாக மீட்டிங் போடுறானுவோ, ஏன் காசு பணத்தை இதில் செலவு செய்யலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம், பேசுகிறாங்க. அதெல்லாம் பேசத்தான் செய்யலாம், அது விமர்சனம்லாம் இருக்கத்தான் செய்யும். எதற்காக வேண்டி இந்த மீட்டிங் போட்டிருக்கிறோம், எதற்காக வேண்டி இந்த கூட்டத்தை வைக்கிறோம், எல்லாரும் வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவங்களுடைய கேள்வி, இந்த மாதிரியான ஒரு கேள்வி கூட உங்கள்கிட்ட இருக்கலாம். எல்லாரும் வர்றாங்களா வரலையா அப்படிங்கிறது எங்களுக்கு கிடையாது. நாங்கள் சொன்னோமா சொல்லலையாங்கிறது தான் கேள்வி. ஏன்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்பான், இவ்வளவு வெறும் தர்காவுக்கு போனானே, தர்காவை பற்றி சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்பான். எந்த ஆலிம்சாவும் தர்காவை பற்றி சொல்றது கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. சொன்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருவாய் போயிடும். அப்ப நாங்க இங்க மீட்டிங் போடுகின்றோம் என்றால் சொல்றது கடமைங்கிற அடிப்படையில் இந்த மீட்டிங்கை போடுறோம். இதுல நீங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மனதில் வைக்கணும். என்ன? அதாவது ஒரு விபச்சாரம் செய்யறான், அல்லது மது அருந்துறான், அல்லது வேறு சில தப்புகள் செய்யறாங்க, வட்டியை வாங்குறான். அதனால வட்டியை வந்து நான் குறைச்சி மதிப்பிடலை. இப்படி சில தப்புகளை செய்து விட்டு கடைசியில் திருந்தி விடுகின்றான். இப்போ இந்த தப்பு அல்லது இந்த வட்டி அல்லாத சில பாவங்கள்லாம் எடுத்துக்கிறோம்.
இந்த மாதிரியான சில தப்புகளை செய்துட்டு அப்படியே இறந்து போகிறான். ஆனால் முஸ்லீமாக தான் இருக்கான், ஈமானோடு இருக்கிறான். இந்த பாவத்தையாவது அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான். ஆனால் ஒரு பாவத்தை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அந்த பாவத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். அந்த பாவத்தை எந்த ஆலிம்சாவும் சொல்ல மாட்டாங்க. அதை சொல்லிட்டாங்கன்னு வைங்க, எங்களுக்கு ரெஸ்ட்டு. அது வரைக்கும் எங்களுக்கு ரெஸ்ட்டு கிடையாது. அந்த பாவம் என்ன? நன்மை நினச்சிக்கிட்டு தீமையை செய்துக்கிட்டு இருப்பான். நன்மை நினச்சிக்கிட்டு தீமையை செய்துக்கிட்டு இருப்பான். பாருங்க, இந்த தப்லீக் கூட்டம் வரும், நல்ல பெரிய ஜிப்பாவெல்லாம் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு தொட்டில் வெட்டி கட்டியாரலாம். அவங்கள ஏன் போய் இழுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். இவங்க ரொம்ப டேஞ்சரான ஆட்கள். இவங்க என்ன செய்வாங்க, நல்ல வரதட்சணை சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு நாங்கள் அல்லாஹ்வுக்கு வேண்டி தொழுகிறதுக்கு கூப்பிடுறோம் அப்படிம்பாங்க. இவங்க இப்படி தொழுகைக்கெல்லாம் கூப்பிடுறாங்களே, இதெல்லாம் கிடையாது. இந்த தர்கா விஷயம் அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டான். எத்தனை பெண்கள் போகிறாங்க, அந்த தீமையை தடுக்கணும் இல்லை. அது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்கை எதிர்த்து தான் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த காரியத்தை செய்கிறாங்களா? அதை செய்யவே மாட்டாங்க. நன்மை ஏவணும், தீமையும் தடுக்கணும். இந்த காரியத்தை அவர்கள் செய்வார்களா என்றால் செய்ய மாட்டார்கள். அவங்க என்ன உதாரணம் சொல்லுவாங்க, அதாவது வெளிச்சம் வந்துருச்சாக்கும் இருட்டு போயிரும் இல்லை, அழகான உதாரணம். இப்படியே உதாரணம் சொல்லியே ஏமாற்றுவாங்க. நான் கேட்குறேன், வெளிச்சம் வந்துச்சா இருட்டு போயிடும். ஒருத்தன் நல்ல விட்டையை போட்டு வச்சுட்டான் நடு தெருவில், நாத்தம் போகுமா? அதை தண்ணீர் ஊற்று கழுவுனா தான் போகும். அப்போ இதை மாதிரி எல்லாம் அவங்க அப்படி உதாரணம் சொன்னால் நாம் இப்படி உதாரணம் சொல்லலாம். இப்போ இவங்க இந்த நன்மைன்னு சொல்லி இப்படி அழைக்க வர்றாங்கல்ல, இவங்க போய் யாராவது சந்திப்பாங்க. அப்படி சந்திக்கும் போது தொழாமல் இருக்கிறீங்களே, ஆமாங்க அது பாவம் தான். வட்டி வாங்குறீங்களே, அது பாவம் தான். இப்படி எல்லாத்தையும் ஒத்துக்குருவான். தண்ணி அடிக்கிறீங்களா, அது பாவம் தான். அப்ப இதெல்லாம் மக்கள் தீமைன்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க, அதை ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த மீலாதெல்லாம் இருக்குதே, இந்த மௌலுதெல்லாம் இருக்குதே, ஹத்தம் ஃபாத்திஹாவெல்லாம் இருக்குதுல்ல, இதை என்ன விளங்கி வைக்க வச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் நன்மையான காரியம் அப்படின்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதுதான் தீமை. இந்த தீமை நரகத்திற்கு கொண்டு போயிடும். இந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். அதான் பெரிய பாவம். இன்றைக்கு மீலாது விழா என்று சொல்லி இந்த கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, நடத்துறதுக்கு அவங்கவுங்க கையில் கவர் வாங்கிடுவாங்க தவறாம. முடிச்ச பிறகு சும்மாவா பேசிட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்ன செய்தீங்க? நாங்கள் எல்லாத்தையுமே உடைச்சி தான் சொல்லுவோம். இந்த கொஞ்சம் போல் சாப்பாடு தந்தாங்க, நைட்டில் டிஃபன் தந்தாங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இதுதான். இது கூட நாங்கள் வேண்டான்னு தான் சொல்கிறோம். எங்களுக்கு காசுலாம் கிடையாது. அப்போ உங்களுக்கு அரபு நாட்டிலேருந்து காசு வரும்பாங்க. நீ வேணால் எங்கள் பேங்கில் உள்ள இதெல்லாம் பாஸ்புக்கில்லாம் அங்கே காட்டுறோம். எந்த அரபு நாட்டில் வருதுன்னு சொன்னால் எல்லா அலிம்சாக்களும் வாங்க, அரபு நாட்டிலேருந்து தர்றோம். ஒரு காசும் கிடையாது. எல்லாம் எப்படி என்ன நிலையில் இருக்கிறாங்களோ அதே மாதிரியான நிலையில தான் இருக்கிறோம். இன்னும் தௌஹீதுக்கு வந்ததுனால பாதிப்புக்குள்ளாக தான் இருக்கிறோம். அப்போ அவங்க காசுக்கு காசு மீலாது விழா அப்படின்னு சொன்னால் ஜிப்பா நிறைஞ்சிரும். அந்த அளவுக்கு மௌலுது ஓதுறது அதில் வேற கிடைக்கும். ஒவ்வொரு மீட்டிங் போனால் 2000 3000 அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி சுருட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லா பள்ளி நீங்கள் கேளுங்க, ஒரு பள்ளியில் நீங்கள் மீலாது விழாவுக்கு நீங்கள் ரசூலுல்லாஹை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர் கொடுக்காம நீங்கள் விட்டுருங்களேன். ஒரு 10 கூட்டத்துக்கு விட்டுங்கன்னு வைங்க, மீலாது விழாவில் மார்க்கம்லாம் ஒன்றும் சொல்லலைங்கன்றோம். துட்டு இல்லை, அதனால ரசூலுல்லாஹை புகழல்ல. அதே போல் மௌலுது ஓதுறா லெப்பையும் கூப்பிட்டு ஓதுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய புகழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல புகழுங்க. 12 நாள் புகழ்ந்த பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும், என்ன அழகா ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்திய, உங்கள் ராகம் தான் இன்னும் அழகா இருந்துச்சு. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, தாளாட்டுற மாதிரி இருந்துச்சு. அந்த சந்தனத்துக்கும் அந்த சாம்பிராணி மணத்துக்கும் பத்தி மணத்திற்கும் அந்த கரிஞ்சோறு மணத்திற்கும் அந்த பூனுடைய மணத்திற்கும் அந்த மேற்கட்டிக்கும் அங்கே விரிச்ச மெத்தைக்கும் அங்கே இருந்த மௌலுது கித்தாப்புக்கும் அந்த ராகம் தான் என்ன ராகம். அல்லாஹ் உங்களுக்கு சோனத்தை கூலியா தருவாங்க சொன்னமாக்கும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மௌலுது ஓதுறதே மார்க்கத்தில் இல்லை அப்படின்ட்டு போயிடுவான். அவங்க என்ன, நாங்கள் ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு தான் சொல்றாங்களா, அதுதான் நடக்குது. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறவனு இந்த மௌலுது மீலாது நபி எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு, அதை சொல்றக்கூடிய அந்த பாணி அந்த பாங்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணியா. இங்க காசு மணியை நிறுத்திட்டீன்னு வைங்க, கண்மணிலாம் வராது. அவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்களே, எதை சொல்லணுமோ அதை சொல்ல தவறி விடுவார்கள். அதை சொல்றதுக்கு தான் இந்த கூட்டம். என்ன பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள், இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அவங்கள மாதிரி இல்லாத கப்சாவெல்லாம் நாம அடிச்சு விட மாட்டோம். ஒரு நாள் அவங்க அந்த இறந்தவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில்
உயிர் துறந்தவர்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல துஆ செய்துட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த அவங்களுடைய அந்த ஜியாரத்திற்காக வேண்டி ஒரு துஆவையும் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின் முஃமினீன், மூமின்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடியவர்களே. இறந்தவங்களை பார்த்து சொல்றாங்க, கபரு தான் மூமின்களுடைய வீடு. அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின் முஃமினீன், மூமின்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக. இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன், இன்ஷா அல்லாஹ் நாங்களும் உங்களுடைய இடத்தில் விரைவில் வந்து சேர்ந்து விடுவோம். இதை சொல்லணும். கபருக்கு போகும்போதெல்லாம் என்ன சொல்லணும்? தமிழில் கூட சொல்லிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் இன்ஷா அல்லாஹ் நாங்களும் இந்த கபூரில் வந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லணும். இப்படி சொல்லுவாங்களா பொம்பளையா? சொல்ல மாட்டாங்க. நம்ம ஊரில் வந்து என்ன செய்வாங்க, சில நடைமுறைகள் வச்சுருவாங்க. வாசலில் வந்து தும்மிட்டான்னு வைங்க, இல்லை வாசல் இருந்து அவங்கள தும்மல் நம்மகிட்ட கேட்டு வருது, அப்படியே வரும். அது வந்தால் தும்மி தான் அவன் தும்மலை அடக்க முடியுமா? செத்து போயிடுவான். அது வாசலில் இருக்கும்போது வரும், கக்கூசில் இருக்கும்போதும் வரும். அது தும்மல் வர, ஏய் மிஸ்டர் தும்மல் நீ வராத, நான் கக்கூசில் இருக்கிறேன் சொன்னால் போதா? அப்போ இதை மாதிரி நம்ம வீட்டில் உட்காந்துருக்கும் போது நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா போகும். ஏம்பல இந்த மாதிரிலாம் பேசுகிறப்பா, அப்படி சொல்லாதில்ல அப்பா, நீ சொல்லாதில்ல. அதே போல் வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா போகும். ஏங்க போகும்போது யாங்க அப்படி சொல்லிட்டு போறியா? போயிட்டு வர்றேன்னு சொல்லுங்களேன். என்னமோ போகிறதும் வர்றதும் இவங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி. அதான் நம்ம ஊரில் சில வழக்கங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்கக்கூடாது. கேட்டால் அவன் காரியம் கெட்டு போயிடுமா. நீங்கள் என்ன தூரமாக போறியா? நான் 2 ஜான் தான் போகிறேன். இதெல்லாம் வந்து சகனத்துக்குரிய வார்த்தைகள். அப்போ அந்த மாதிரி இந்த சகனத்துக்குரிய இந்த வார்த்தைகள்லாம் வச்சுக்கிட்டு இவங்க வந்து இதெல்லாம் சொல்றதுக்கு பயப்படுவாங்க. கபூர் ஜியாரத்துனாவே என்னன்னு கேட்டா, அவங்கள பார்த்து, கபூர்ல உள்ளவங்களை பார்த்து இன்ஷா அல்லாஹ் நாங்களும் இந்த வார்த்தையை சொல்லி தராங்க பாருங்க, நாங்களும் சீக்கிரம் இந்த கபூர்ல வந்து அடங்கிடுவோம், செத்து போயிடுவோம், மௌத்தா போயிடுவோம். இத மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கு அடுத்து குறிப்பிடுறாங்க, வதித்து அண்ணா கது லகீனா இஹ்வானனா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்முடைய சகோதரர்களை பார்க்கணும் போல இருக்குதே அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் முன்னால் உட்கார்ந்துருக்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, அவலஸ்னா இஹ்வானக யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே நாங்கள்லாம் உங்களுடைய சகோதரர்களாக தெரியலையா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பல் அன்தும் அஸ்ஹாபி, நீங்களாம் என்னுடைய தோழர்கள், நீங்களெல்லாம் என்னுடைய தோழர்கள், நம்முடைய சகோதரர்கள் இன்னும் வரல. அதாவது இனிமேல் வரக்கூடிய சமுதாயம், நம்முடைய உம்மத்தில் இனிமேதான் அவங்க வரப்போறாங்க, உலகத்தில் பிறக்க போறாங்க, நம்மளை பற்றி சொல்றாங்க, அவங்க இனிமேதான் வரணும். அவன் சஹாபாக்கள் அடுத்த கேள்வி கேட்குறாங்க, சரி மர்மையில் இப்போ எங்களை வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கீங்க, அபூபக்கர் உங்களுக்கு தெரியும், உமர் தெரியும், உஸ்மான் தெரியும், அலி தெரியும், எங்களை அடையாளம் கண்டுக்கிறீங்க. மர்மையில் ஒரு ஷம்சுல்ஹாவை தெரியுமா, ஒரு அப்துல் ஜப்பாரை தெரியுமா, ஒரு நூர் முகமது தெரியுமா, ஒரு பீர் முகமது தெரியுமா, ஒரு அப்துல் ஹமீதை தெரியுமா, ஒரு அப்துல் காதர் தெரியுமா? அவங்களெல்லாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சுக்கிறீங்க? பின்னால் வரக்கூடிய அந்த உம்மத்தை நீங்கள் எப்படி கண்டுபிடித்துக் கொள்வீர்கள்? மறுமையில் எப்படி உங்களுக்கு அடையாளம் தெரியும்? எங்களை நீங்கள் பார்க்குறீங்க, கண்டுபிடிச்சுக்கிறீங்க என்று கேட்ட உடனே அதற்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கண்டுபிடிப்பேன். அழகான உதாரணத்தை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்போதுமே சொல்லும்போது எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்லுவாங்க. அதை தான் இந்த ஆலிம்சாக்கள் விளங்காதுங்கிறான். குர்ஆனா விளங்காது, ஹதீஸா விளங்காது, இவன் மீலாதுக்கு காசுக்கு பயான் பண்ணும்போது மட்டும் விளங்கும். பார்க்குறீங்களா? அவர் சொல்றாங்க, ஒரு தண்டை நல்ல அழகான கருப்பு குதிரைகளாக இருக்குது, கண்ணங்கருத்த குதிரைகள். அந்த குதிரைகளில் முகத்தில் நல்ல வெண்மை இருக்குது. அதே போல் அதனுடைய ஒவ்வொரு கால்லையும் வந்து அழகா அப்படியே வெண்மை படர்ந்துருக்குது. அப்படியே குஷ்டரோகம் இல்லை, நல்ல பார்த்தா அழகான முறையில் அந்த குதிரைக்குன்னு சில கலர் இருக்கும் இல்லை, அந்த குதிரையை பார்த்துட்டு பல குதிரை வருது, அந்த குதிரையில் இது நம்முடைய குதிரை தான் சொல்லி அந்த எஜமான் அடையாளம் கண்டுக்கிறான்ல. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஆமாம், இதை மாதிரி தான் என்னுடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் 5 நேரத்திற்கும் ஒது செய்ததன் காரணத்தினால அவர்களுடைய முகம் அப்படியே பிரகாசிக்கும்.
அவர்களுடைய கைகள் அப்படியே பிரகாசிக்கும். இந்த பிரகாசத்தை வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தில் இருந்து கடைசியா பிறந்த மனிதர் வரைக்கும் உட்பட எல்லோருமே அந்த மஹ்ஷர்ல நிற்பாங்க. இந்த முகம் வெளுத்தவர்கள், முகம் ஜோதி உள்ளவர்கள், ஒது செய்ததன் காரணத்தினால பிரகாசம் ஏற்பட்டவர்களா என்னுடைய உம்மத்து என்று நான் விளங்கிக் கொள்வேன் சொல்றாங்க. அப்ப நீங்க பார்த்துக்கங்க, சில பேர் நல்ல மௌலிது ஓதுவான், தொழ மாட்டான். பார்த்துருக்கீங்களா? அப்படி எத்தனை லெப்ப இருக்கிறாங்கிறீங்க. எங்கள் தெருவில் நிறைய லெப்ப இருக்காங்க, தொழ மாட்டாங்க. என்ன சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வாபுத் ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், உறுதி வர வரைக்கும் தான் தொழணும்னு சொல்கிறான். எனக்கு உறுதி வந்துருச்சுங்கிறான், நல்ல லேகியம் போடுறான், உறுதி வந்துருச்சு. புரியுதா? யகீன்ங்கிறது மௌத்து, சாகர வரைக்கும் தொழணும்னு சொல்கிறான். இவன் இந்த படுக்காளி பையன் என்ன விளங்கிக்கிட்டான்? எனக்கு யகீன் வந்துருச்சு, எல்லாம் லேகியம், அதை சாப்பிட்டுட்டு. அப்ப இத மாதிரி இவங்க இந்த தொழாமல் இருக்கிறாங்களே, இந்த சாராருக்கு மறுமையில ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை கிடைக்காது. தொழுதாதான் 5 நேரம் ஒது செய்யணும். ஒது செய்துட்டு தொலை வந்த மக்களுக்கு தான் அந்த பிரகாசம்லாம் இருக்கும். இப்படி நான் அவர்களை அடையாளம் கண்டு கொள்வேன். அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி எல்லாரும் ரெண்டாவது ரசூலுல்லாஹ்வுடைய அவங்க சொல்றாங்க, இதனுடைய ஆரம்பத்திலேயே சொல்றாங்க, ஹவுதுல் கௌதர்ங்கிற தடாகம் இருக்கும், அந்த தடாகத்திற்கு நான் முதல்ல வந்துருவேன். அப்படி வந்து அந்த தடாகத்தில் இருந்து யாராவது சொல்றாங்க, மன் ஷரிப மின்ஹு, அந்த அதாவது இந்த உலகத்திலேயே வேர்வை தாங்க முடியலையங்க, மறுமையினுடைய வெயில் எப்படி இருக்கும்? அந்த தடாகத்தில் கடுமையான அந்த வேர்வையோடு வருவாங்க. அப்படி வந்த உடனே நான் தண்ணீர் எடுத்து கொடுப்பேன், அந்த தண்ணீரை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு விட்டால் லம் யல்ம அபதா, அதற்கு பின்னால சொர்க்கம் போகக்கூடிய வரைக்கும். மறுமையில் விசாரணைலாம் இருக்குது, சூரியன்லாம் பக்கத்தில் வந்துடும். அதுக்கு தான் முதல்லையே மூமின்களுக்கு முதல்ல தண்ணீர் கொடுத்து அந்த வேர்வையில தாக்கு பிடிக்கணுங்கிற அளவில் அல்லாஹ் விட்டு வச்சிருக்கான். பார்த்துக்கங்க, நல்ல மூழுதெல்லாம் ஓதாம, தர்காவுக்கெல்லாம் போகாம, அல்லாஹ்வை மட்டும் வணங்கிட்டு இருந்த இந்த நூருல் ஆரிஃபீன் அந்த தர்காவுக்கு போகாம பாருங்க, வலது பக்கம் தர்கா, இடது பக்கம் தர்கா, மேற்கு பக்கம் தர்கா, கிழக்கு பக்கம் தர்கா, எங்க பார்த்தாலும் தர்கா. புரியுதா? இந்த மாதிரி தர்காவுக்கெல்லாம் போகாம பியூரா சுத்தமா வந்துட்டாங்கன்னு வைங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தடாகத்திலிருந்து தண்ணீர் கிடைச்சிரும். அந்த தண்ணீரை சாப்பிட்டேன்னு வைங்க, அவ்வளவு வெயில்ல ஒரு தாகம் கூட எடுக்காது. அப்படியே சொர்க்கம் போற வரைக்கும் அப்படியே தாகம் இல்லாம இறைவனுடைய அருளா நாம நிற்போம். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தரணும். இப்போ இந்த தடாகத்துல இருந்து தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும். அப்படி கூட்டம் வரும் பொழுது அடுத்த ஆளுடைய வயல்ல ஆடு மேஞ்சா அந்த வயல்காரன் எப்படி ஓடுவான்? ஓடுவானா? மார்க்கெட்ல பாத்திருக்கீங்களா? கத்திரிக்காய் வந்து மாடு வந்து என்ன செய்யும்? வாய் வைக்க வரும், கம்பு எடுத்துட்டு ஓடுவாங்க. இத மாதிரி என்னுடைய ஹவுதுல் கௌதர்ல தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை அதாவது மலக்குகள் துரத்தி அடிப்பாங்க. அப்படி துரத்தி அடிச்ச உடனே அவங்கள பார்த்து, தாளவு நீங்க அங்க வாங்க, அலுமை இலைனா அங்க வாங்கப்பா, அங்க வாங்க, அவங்க வாங்கப்பா என்று நான் கூப்பிடுவேன். அப்போது எனக்கு சொல்லப்படும், இன்னக லா தத்ரி மா ஹதசு பாதக, நீ இறந்த பிறகு இவர்கள் மார்க்கத்தில் என்னென்ன காரியங்களை கொண்டு வந்து புகுத்தினார்கள் என்பது முஹம்மதே உங்களுக்கு தெரியாது. அதனால இவர்கள் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுகிறார்கள், அல்லாஹ் காப்பாற்றணும். இப்ப என்ன, பாங்கு சொல்றதுக்கு முந்தி ஒரு ஸலவாத் ஒன்று போடுறான், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். யார் சில இடங்கள்ல சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த, யாருன்னு சொல்ல சொன்னவனே பெருசா இப்படி. நான் என்ன சொல்றேன், அல்ஹம்து ஃபாத்தியாவை ஓதிட்டு பாங்கு சொல்லு, அப்புறம் யாசீனை ஓதிட்டு பாங்கு சொல்லு. இதை கொண்டு வந்தாங்களா? அதற்கடுத்து மௌலுது, அதற்கடுத்து ஃபாத்திஹா, இப்படி மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் கொண்டு வந்து நுழைச்சிட்டாங்க. அதனால பாருங்க, அதான் நான் சொன்னேன், நன்மைங்கிற பேரில்
இந்த இந்த தீமையான காரியத்தை செய்யறாங்க. இது தீமை. இதற்கு பேர் தான் பித்அத்து. குல்லு பித்அத்தின் வலாலா, எல்லா பித்அத்தும் வழிகேடு. ஒ குல்லு வலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடும் நரகத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றும். இந்த மௌலுது ஒரு வழிகேடு. அது தப்பான கவிதை, தப்பான பாடல், அதுல ஷிர்க் இருக்கின்றது. அந்த மௌலுத ஒரு வணக்கம் என்று நினைத்து இவர்கள் ஓதுகின்றார்களே, இதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்குமா? கிடையாது. கூலி கிடைக்காது மட்டுமல்லாமல் நரகம்தான் பரிசாக கிடைக்கும். இதை சொல்றாங்களா இந்த ஆலிம்சாக்கள்? சொல்ல மாட்டாங்க. அவங்களும் சேர்ந்து மௌலுத ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நாங்க தான் சொல்றோம். நாங்க தான் இந்த தீமையை சொல்றோம். அவ இந்த மௌலுது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத ஒரு வணக்கம். குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீனா அமாலா, ரொம்ப நஷ்டத்துக்குரியவர்கள் யார் என்று உங்களுக்கு அறிவிக்கவா? அல்லதீன ظل سعيهم في الحياة الدنيا, உலகத்தில் அவங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாகி போய்விடும். வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்ஸினூன ஸுன்ஆ, தாங்கள் நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காரியம் தான் இது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். இந்த மௌலுதுங்கிறது இது ஒரு நல்ல காரியம் என்று இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது நல்ல காரியம் கிடையாது. இந்த மௌலுது இது பாவம் என ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு நடைமுறை. எல்லா இறை தூதர்கள் நன்மையை சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. தூதர் என்று சொன்னால் நன்மையை சொல்லிட்டு போகணும். அப்ப நீங்க இந்த மௌலுது இந்த அபூபக்கர் அவங்களுடைய வீட்டில் ஓதிருக்காங்களா? உமர் அவங்களுடைய வீட்டில் ஓதிருக்கிறாங்களா? அலி அலின்னு சொல்றீங்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டில் ஓதிருக்கிறாங்களா? கிடையாது. அவ இது வந்து மார்க்கம் நமக்கு சொல்லி தரல. இந்த பிறந்த நாள் இறந்த நாள் மீலாது அப்படின்னா பிறப்பினுடைய அடிப்படையில் உள்ளது. இது எங்கிருந்து வந்தது? கிறிஸ்தவர்களிருந்து வந்தது. ஒவ்வொரு நாளும் இப்போ நம்ம ஊரில் நாயகவாப்பன் ஒரு ஆள் இருக்கார். இவன்லாம் நரகத்தில் முதல் லிஸ்ட் இவன்லாம். ஃபஸ்ட்டு போன உடனேயே கேள்வி கணக்கு இல்லாமல் தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் இவன் இந்த பிறந்த நாள் இதெல்லாம் கொண்டாடக்கூடிய ஆட்கள். பிறந்த நாள் என்பது ஒருத்தன் வந்து நினச்சிக்கிட்டா பிறந்தான், என்ன செய்யறான்? நல்ல மெழுகுவர்த்தியெல்லாம் மொத்தமாக எரிய வச்சுக்கிட்டு ஃபூன் ஊதி அணைக்கிறான். இதை மாதிரி நானும் நாசமாக போகட்டும் அப்படின்னு. ஹாப்பி பர்த் தேங்க்யூ யூ. என்னடா இது தேங்காய் தேங்க்யூன்னு. இந்த பிள்ளைகள்லாம் நம்ம பிள்ளைகள்லாம் கையை தட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கேக்கு கொடுக்குறான். இல்லையா சேக்கு வீட்டுக்கு கேக்கு வருது. என்ன கேட்டால் அவர் பிறந்த நாள் எங்கப்பா இருக்குது? இந்த பிறந்த நாள் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்களா? கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ல தத்தபி உன்ன சனன மன் கபலக்கும் ஷிப்ரம் பிஷிபிர் உதிராஅம் பிதிரா, நீங்கள் இதற்கு முன்னால் உண்டானவருடைய சமுதாயத்தை அப்படியே நீங்கள் ஜானுக்கு ஜான் முளத்திற்கு முளம் அப்படியே பின்பற்றுவீர்கள். அந்த காலம் வரும். எந்த அளவிற்கு என்றால், ஒரு உடும்பு ஒரு புதருக்குள்ள போய் நுழைந்தால் அத மாதிரி நீங்களும் வந்து என்ன செய்வீங்க? நுழைவீங்க. அந்த அந்த மாதிரி அவர்களை வந்து வெறித்தனமா அப்படி நீங்க பின்பற்றுவீர்கள் என்று சொன்ன உடனே அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை அது என்ன யூத கிறிஸ்தவர்களா அப்படிங்கிறாங்க. அவங்கள இல்லாமல் வேற யாரு என்று ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்குறாங்க. இந்த கலாச்சாரத்தை தான் இன்றைக்கு பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். அவன் என்னென்ன செய்கிறானோ அது பூரா இன்றைக்கு நம்ம இடத்துல வந்து விட்டது. அப்போ அந்த சமுதாயம் சேர்ந்து பிறந்த நாள் இறந்த நாள்லாம் அவங்க கொண்டாடுறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வருடமே எப்படி அமைஞ்சிருக்குது? ஈசவி அப்படின்னு வச்சிருக்கான், ஈசா பிறந்ததை முன்னிட்டு. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாமளும் ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் என்ற ஒரு 12 நாளை வச்சு இப்படி ஒரு பிறந்த நாளை வந்து நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இப்படி செய்தவர்கள் அவர்கள் போய் சேரக்கூடிய இடம் நரகம்தான். இந்த தீமையை நாம் செய்யக்கூடாது. இது ஒரு வணக்கம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு உங்களுக்கு பிரியம் இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் மீது உங்களுக்கு பாசம் இருக்குதா? ஸலவாத்தை சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி, தொழுகையில் வரக்கூடிய அந்த ஸலவாத்து அதை சொல்லிட்டு போங்க. அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அப்படி சொல்லிட்டு போங்க. இதை விட்டுட்டு ஏன் நீங்க மௌலிது ஓதுறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் ஸல்லா அலைய ஸல்லல்லாஹு அலைஹி அஷரா, யார் என் மீது
ஸலவாத்து சொல்கின்றாரோ அல்லாஹ் அவருக்கு 10 தடவை அருள் புரிகின்றான். ஒரு ஸலவாத்து சொன்னா 10 நன்மை. இந்த மௌலிது ஓதுனா 10 நன்மையா? நரகம்தான். அப்ப அதனால நாம என்ன சொல்றோம்? நீங்க ரசூலுல்லாஹ் மீது பிரியம் இருக்குதா, ஸலாத்து சொல்லுங்க. எதுக்கு ஒரு ஆளை கூப்பிடுறீங்க, ஒரு லெப்பையை கூப்பிடுறீங்க, அவருக்கு காசை கொடுக்குறீங்க. அப்படி காசை கொடுத்து நீங்க இப்படி ஓதுறதுனால ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிரியம் உங்களுக்கு கிடைச்சிருமா? கிடையாது. அப்ப இந்த மௌலிது என்பது இருக்கின்றது, இது ஒரு பித்அத்து. அதற்காக வேண்டி ஊர் வரி இருக்கின்றது, வரி வாங்குறாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் வரி வாங்கி சோறாக்குறது எல்லா தெருக்களையும் இருக்கும். நாங்கள்லாம் வரியை நிறுத்தி ரொம்ப நாளாச்சு, கொடுக்கறது கிடையாது. அந்த சாப்பாடு ஹராம், எந்த ஆலிம்சாவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்? சாதாரணமான சோறாக்குனா ஒரு பருக்க விழுந்துட்டா ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. கொஞ்சம் நேச்சை சோறை வாங்கி கீழே விழட்டும், நேச்சை சோறு கீழே போடலாம்லப்பா, அது கீழே. ரெண்டாவது தலையில் துணியை போட்டு தான் வாங்குறது இந்த சோறு. அப்போ அதில் என்னமோ இறங்குது அப்படின்னு நினைக்கிறான். அல்லாஹ்வுடைய அருள் இறங்குதுன்னு நினைக்கிறான். அருள் கிடையாது, அல்லாஹ்வுடைய சாபம் தான் இறங்கு. அதனால அந்த சாப்பாடை சாப்பிட்டாதீங்க, அந்த கலாச்சாரத்தை நீங்க ஓச்சி விடுங்க. மார்க்கத்தில் அது இல்லாதது. நீங்க இது மாதிரியான காரியத்தை செய்வதை விட ஊர்ல எத்தனையோ நன்மைகள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது, அதை செய்துட்டு போக வேண்டியதானே. அந்த மாதிரியான காரியங்களை செய்றீங்களா? கிடையாது. எத்தனையோ நன்மைகள் நாம நிறைய நன்மைகள் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அது போன்ற அந்த நன்மைகள்லாம் செய்யறது கிடையாது. இது போன்ற இந்த காரியத்தை செய்து இது ரசூலுல்லாஹ்வுடைய வழி நினைக்கிறோம். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்காக வேண்டி புறப்பட்டு போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மரத்துக்கு கீழே தங்குறாங்க. அப்படி தங்கும் பொழுது அந்த அரபியர்கள் இதற்கு முந்தி போருக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு மரத்தில் அந்த வாழை தொங்க விட்டு போனால் போரில் வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அதை மாதிரி ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரே, இஜால்லனா தாத்து அன்வாத் கமாலகும் தாத்து அன்வாத், அவங்களுக்கு தாத்து அன்வாத்துன்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் இப்போ நம்ம நாட்டில் நீங்கள் பார்க்கலாம், சில இடங்களில் மரத்தில் மட்டும் தொட்டில் கட்டி விடுவோம். சில கோயில்களில் கட்டி விட்டா பிள்ளை பிறக்குமா? என்னடா இது, எங்க இருந்து இதை கண்டுபிடிச்சாங்க? இப்போ இதை மாதிரி அவங்க அந்த ஆயுதத்தை தொங்க போட்டா போர்ல வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி சொன்ன உடனே இது என்னப்பா இது அநியாயமா இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் அவங்கள பார்த்து இஜஅல்லனா இலாஹன் கமாலகும் ஆலியா, அவங்களுக்கு சிலை இருக்கிற மாதிரி, கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு சிலையை தாங்கன்னு கேட்ட மாதிரிலப்பா இருக்குது. மோசமான ஒரு வாதத்தில் நீங்க வைக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு அப்பதான் சொல்றாங்க, உங்களுக்கு முந்தின சமுதாயத்தினுடைய வழியே அப்படியே முளத்துக்கு முளம் ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள் என்பது என்று இந்த கட்டத்தில் தான் சொல்றாங்க. அப்ப நீங்க இந்த பிறந்த நாள் அதற்காக வேண்டி ரெண்டாவது நீங்க ஒன்று புரிஞ்சுக்கங்க, கடவுளை வழிபடுறது அப்படிங்கிறது இருக்குல்ல பாட்டு வடிவத்தில், அது நம்முடைய கலாச்சாரம் கிடையாது. கடவுள் தூங்கிட்டு இருப்பாராம், காலையில் என்ன செய்யணும், அவரை பாடி தான் அவரை எழுப்பணும்னு சொல்லிட்டு காலையில் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கோயிலெலாம் பாட்டு போடுவோம். அல்லாஹ் அப்படி தூங்கியே எழுப்பணும். ராகம் போட்டாலே திறந்துச்சிங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன பள்ளிவாசலில் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிமா பெரிய வீரவாள்லாம் வச்சுருப்பான். முடிஞ்சு போச்சு, கீழே உள்ளதும் பூரா டெத் பாடி தான். ஆளுக்காலம் அப்படியே கொரட்டை சத்தம்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மாவில் இவன் பேச்சை கேட்டு இந்த சமுதாயம் எங்கே திருந்தா. இதில் அவங்க தலைப்பை கட்டியிருக்கக்கூடிய தலைப்பாக அந்த ஜிப்பா அவன் வரும்போதே பார்க்கணும் ராணுவ மரியாதை. அப்படி அவன் இந்த பாட்டு வடிவத்தில் இறைவனை வழிபடுறதுங்கிறதே கிடையாது இஸ்லாத்தில். பாட்டு பாடியே என்ன செய்யறது, அதனால தான் என்ன செய்யறான்னா கொட்டுலாம் வச்சுக்கிட்டு ஆடுறான் கடவுளை வச்சுக்கிட்டு. புரியுதா? அதே போல கிறிஸ்தவ சமுதாயம் இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் எந்த ஃப்ளைட்டில் நம்ம ஆட்கள் கேட்குறாங்க, நம்மளும் வருவார்னு தான் சொல்கிறோம். அப்போ இது கொட்டடிக்கிறது, இதை பற்றி இதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரமே கிடையாது. இஸ்லாத்தில் புகுந்து விட்ட அனாச்சாரங்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டு அல்லாஹ்ட்ட டைரக்டாக பேசுகிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் மாலிகி யௌமித்தீன், அருளாளன் அன்பாளன், அவ்வளவு புகழ். அப்படிப்பட்ட அல்லாஹ்வாகிய உன்னைத்தான் இய்யாக நஅபுது நாங்கள் வணங்குகின்றோம், இய்யாக நஸ்தஈன் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம். நேரடியாக பேசுகிறோம். யாருமே அதான் தொழுகையில் என்ன செய்யக்கூடாது, குறுக்க போகக்கூடாது. மார்க்கம் எப்படி வச்சிருக்குது? இப்போ 2 பேர் பேசி நிற்கிறோன்னு வைங்க,
பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இந்த பக்கம் போகணும் அல்லது அந்த பக்கம் போகணும். குறுக்க போனால் என்ன செய்வோம்? ஒரு இழுப்பு இழுத்துருவோம். என்னடா 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், உள்ள வந்து நுழைஞ்சிட்டு போறாரு. அப்போ இதை மாதிரி தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, தொழுறதுக்கு முந்தி யாராவது ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருந்தா சஜதா செய்யற எல்லா வரைக்கும் யாருமே குறுக்க போகக்கூடாது. குறுக்க போனா அவனை வெட்டினாலும் சரி அப்படிங்கிறாங்க, அடிச்சிரு அப்படிங்கிறாங்க. குறுக்க வந்தான்னு வைங்க, செட்டார்னு வந்து என்ன செய்யணும், இழுப்பு இழுத்துட்டு வந்து நம்மகிட்ட வந்து சொல்லிடாது, அவர் தான் சொன்னார் அப்படின்னு. புரியுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தடுத்துருங்க. இப்போ எங்கள் பள்ளியில் தொழுதாங்களாக்க அப்படி சின்ன பையனை ஓடி வந்தால் ஒன்று நிறுத்திடுவோம், மற்ற பள்ளிலாம் ஒன்றும் கண்டுக்கிற மாட்டாங்க. அவன் ஏன் அல்லாஹ்ட்ட பேசுகிறோம், படைத்த ரப்புல் ஆலமீன்கிட்ட பேசுகிறோம். இப்படி ஒரு ரப்பு இடத்துல நமக்கு தொடர்பு இருக்கும் பொழுது இது மாதிரி இந்த இடைத்தரகலாம் நமக்கு தேவையா? இவங்களை கூப்பிட்டு இப்படி மூழுது ஓதி இதெல்லாம் சொல்லி தான் வந்து இறைவனிடத்தை நம்ம நெருங்கணுமா? அவன் அந்த மாதிரியான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு நீங்கள் வந்து பாட்டு பாடியெல்லாம் இறைவனை கூப்பிடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இசை அடிச்செல்லாம் இறைவனை கூப்பிடணும் கிடையாது. இந்த ரிஃபாயி தர்கான்னு வச்சுருக்காங்க, தைரா செட்டு, கயிறு திரிக்கிறது போட்டு அடி நைட்டில் டம்மு டம்முன்னு தூங்குறவன்லாம், ஹார்ட் பேஷண்ட்லாம் வந்து நம்ம கூட்டம் போட்டால் ஊர் கூட்டம் கூடுது. ஆனால் தைரா போட்டு அடித்தா சாமி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். டங்கான்னு பேர் வச்சுருக்கான். போட்டு அடி பிரித்து எடுக்கிறானோ, கயிறு பின்றானோலாம். இஸ்லாமிய ஆட்சி வந்துச்சுன்னு வைங்க, முதுகை பின்னி எடுத்துருவோம் நாங்கள். அப்படி சுற்றுறது, டான்ஸ் ஆடுறது, ராத்திப்புங்கிற பேரில் என்னென்ன ஹூங்கிறான். நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், அங்கே கூஹூன்னு கிடக்குதுங்க அப்படின்னு. இப்போ ராத்திப்புங்கிற பேரில் ஹூனா WHO, இங்கிலீஷில் வந்து யாருன்னு அர்த்தம். யார் 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 யார், இது ஒரு திக்ரா. இது ஹூனா அரபியில் வந்து அவன் 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 எவன் எவன். ஏன்பா இந்த மாதிரி திக்ர அடிக்கிறியா? ஹக்குத்துவ ஹக்கு, ஹக்குத்துவ ஹக்கு. ஹக்குனா உண்மையாளன், தூனா நீ, இது பாரிசி வார்த்தை. ஹக்குத்துவ ஹக்கு நான் இங்கிலீஷில் சொல்லுவோம், ஹக்கையோ ஹக்கு, ஹக்கையோ ஹக்கு, ஹக்குனிய ஹக்கு, ஹக்குனிய ஹக்கு. எக்னி விட்டுக்காரன் கிளம்பி வந்துடுவான். ஏண்டா போட்டு இந்த மாதிரி போட்டு திக்கிற போட்டுக்கு எடுத்து இது மாதிரிலாம் வச்சு இதெல்லாம் ஒரு வணக்கம்னு சொல்லி இந்த தீமையை எவனாவது சொல்கிறானான்னு கேட்டால் ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான். அதனால அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை அழைக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, இது மாதிரி வந்து அழைக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது. மார்க்கம் வந்து நமக்கு தெளிவான முறையில் எல்லா விஷயத்திற்கும் வழிகாட்டி விட்டது. அப்போ இந்த மூடுது இதெல்லாம் ஓதினால் மீளாது, இந்த கந்திரி தர்கான்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஆள் ஹக்குதார் உட்கார்ந்துக்கிட்டு, இஸ்லாத்தில் தர்கா இருக்குதா? நான் ஏற்கனவே சொன்னேன், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னேன். பின்பற்றுறது தான் அல்லாஹ்வுடைய தூதரை பிரியம் கொள்வதுன்னு அர்த்தம். பாருங்க, தர்காவை கட்டி வச்சிருக்கிறான். இதில் புட்டல் புதூர் தர்கா, அங்கே யாருமே அடங்கல். மொய்தீன் அப்துல் காதர் ஜானி இங்கே வந்தாராம், ஒரு காலம் அவர் வரவே இல்லை. மொய்தீன் ஜானி வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பெண்கள்லாம் கடந்த காலையில் பன்ருட்டி சாயா தூக்காளியோட பயணம் இங்கிருந்து கிளம்பி போயார் புட்டல் புதூருக்கு. சின்ன வயசு பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள்லாம், சடங்கான பிள்ளைகளோட குமரி பிள்ளைகள்லாம் போகுது. அவன் குமரி பிள்ளை போனால் இவன் வந்து நம்ம இளைஞர்கள் சும்மா இருப்பானா, அவனுக்கு அவளியா மீது பிரியம் வந்து அவனும் கிளம்பிறான். எங்களை போகிறான், நான் ஜியாரத்துக்கு போகிறாங்க பொட்டல் புதூருக்கு. எனக்கு வந்து இவனுக்கு என்ன ஜியாரத்துனா சந்திப்பு, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். அங்கே போய் நின்றுட்டு சைட் அடிச்சுக்கிட்டு விளக்கு மாத்தால சாத்த வேண்டாம் போல. அப்போ இது மாதிரி தர்கா கலாச்சாரம் மார்க்கம் என்ன சொல்லுது, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறதுக்கு ஒரு 4 நாள் தான் இருக்கும், அல்லது 5 நாள் இருக்கும். ஒரு நோய் வந்துச்சு, அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்கவே இல்லை, வஃபாத் ஆயிட்டாங்க. அப்போ அவங்க முகத்தில் வந்து ஒரு துணி இருக்கும், மயக்கத்தினால துணி பொறுத்திருங்காங்க. ரொம்ப அந்த மயக்கம் ஏற்படும் பொழுது அந்த துணியை அப்படியே விலக்கி, லானல்லாஹுல் யஹூத வன் நசாரா, அல்லாஹ் யூத நசாராக்களை சபிப்பானாக, கிறிஸ்தவர்களை சபிப்பானாக. இத்தகது குபூர் அன்பியாயும் மசாஜித், அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை தர்காக்களாக ஆக்கி கொண்டார்கள், வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சபிக்கிறாங்க. அப்போ அந்த சாபத்தினுடைய அடிப்படையில் இந்த தர்காக்கள்லாம் இருக்கலாமுங்க. யாருக்காவது உங்கள் தெருவில் இருந்தால் இந்த நூருல் ஆஃபின் தர்காவை யாராவது தெருவில் ஒரு இத்தனை இடங்கள். இப்போ நம்ம ஊரில் வந்து ஊடு எப்படி ஆகிப்போச்சுங்க, இந்த ராவ் தெருத்தில் பாருங்கள், 2 முழங்க ஒரு வீடு, கால் நீட்டிக்கிட்டு உட்கார முடியாது, படுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி வீடு இல்லாமல் மக்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தர்காவை அழகாட்டு உங்கள் தெருவில் ஒரு 2 பேருக்கு நீங்கள் ஏழைப்பட்ட மக்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்க. நீங்கள் வேறு யாரையும் அனுப்பிவிடுன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் ஜமாத்திலேருந்து அனுப்பிவிடுறோம். எங்கள் ஜமாத்து ஆள் இல்லை, சுன்னத்துல் ஜமாத்திலேருந்தே நாங்கள் அனுப்பிவிடுறோம்.
நல்ல வந்து என்ன செய்வோம், அந்த வக்ஃபில் உள்ள அமைச்சரெல்லாம் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொடியேற்றுறது வேண்டாம், குடியேற்றுறதுன்னு சொல்லி உள்ள ஏற்றுவோம். இதுதானங்க தேவை. இந்த பக்கம் ஒரு தர்கா, அந்த பக்கம் பாருங்க பெரிய மனாராவை கட்டி வச்சிருக்கிறான். ரொம்ப ஃப்ளைட் வந்து அப்படி பார்த்து வந்து இறங்குற மாதிரி. அங்கே நாயாவாப்பா மனாரா. இன்னும் எங்கள் தெருவில் 12 லட்ச ரூபாய்க்கு ஒரு தர்கா கட்டுறான். எல்லாம் ஓப்பனாக தான் சொல்லுவோம். நம்ம பாருங்க, ஏன் இந்த மாதிரிலாம் கட்டுறிய? எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, ஒரு கபரு முன்னால் இருந்தால் அந்த கபரை முன்னோக்கி நீங்கள் தொழாதீர்கள், ஹராம், தொழக்கூடாது. அதனால தான் நாங்கள் வந்து தர்காவோடு ஒட்டி இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு போகவே மாட்டோம். தனியாக இருக்கிற பள்ளிவாசலுக்கு தான் போவோம். புரியுதா? அப்போ இந்த ஹதீஸை எந்த ஆலிம் சாவாவது சொல்லியிருக்கிறான்னு சொல்லவே மாட்டான். நல்ல பிள்ளைத்தான் ஆச்சு மாதிரி இருப்பான். ஏன்னா கொஞ்சம் சாப்பாடாக சாப்பிட்றானுவோ, என்ன கேட்குறாங்களோ தெரியுமா? இந்த ஆலிம்சாக்கள் வட்டாரங்கள் இருந்தான். டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு சுகர் வந்துருச்சு, நீங்கள் வந்து நைட்டில் வந்து சப்பாத்தி தான் சாப்பிடணும். இந்த ஆலிம்சா வர்க்கம் கேட்குது, சாப்பாடுக்கு முந்தியா பிந்தியா? அப்போ இப்படி சாப்பிட்டா என்ன ஆகுறது? அப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு எதை சொல்லணுமோ அதை சொல்லலை. இதை சொன்னாங்களாங்க? தர்காவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைக்க சொல்றாங்க. நாங்கள் தான் சொல்றோம். எப்போதிலிருந்து? 1986 இருந்து இந்த தகவலை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல இன்ஷா அல்லாஹ் அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி, இம்மா நுரி என்னக்க, உங்களுக்கு நாம காட்டுவோம், அவ் நத்தவஃப என்னக்க, அல்லது உங்களை மௌத்தாக்கிடுவோம், அதற்கு பின்னால் நாம காட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது மாதிரி எங்க காலத்திற்கு பின்னால இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையால நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தர்காவில் உள்ள ட்ரஸ்டி இருக்கிறான ஹக்குதார், அவங்களுடைய பிள்ளைகள்லாம் எங்க ஜமாத்தில் இருக்கிறாங்க. அவர் இறந்து போயிடுவார். சில பேர் வருத்தவே படுறாங்களாம், திருவா நீ இந்த தௌஹீதுல போய் சேர்ந்துட்டியடா, எனக்கு பின்னால கலிஃபா யாருடா? உங்களுக்கு நான் தான் கலிஃபா, காலி பண்றதுப்பா. கலிஃபா பிள்ளைலாம் இந்த பக்கம் வந்து இருக்கிறான். ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ்வுடைய கிருபையினால. அன்னைக்கு பாருங்க, ஃப்ரெண்டு ப்ரொஃபஸர் நதீம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நத்ஹர் ஷா வலியுல்லா அந்த குடும்பத்திலேயே தௌஹீது உள்ள வந்துருச்சு. பார்த்துக்கோங்க. அப்போ அதனால நீங்க நினைக்கிறீங்க இந்த தெருவில் போட்டால் எல்லாரும் வந்துருவாங்களே? சத்தியத்திற்கு எப்போதுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவோம். இந்த விடியல் வெள்ளிக்கு அதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் கூட்டமாக போகணும், கூட்டமாக வெளியில் வந்துருவாங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடியாக ஸ்லோவாக போய்கிட்டு இருப்பாங்க. பெரிய மாற்றம் அல்லாஹ்வுடைய கிருபையினால ஏற்பட்டுரும். இந்த மாற்றத்தை வந்து நாங்கள் வந்து சும்மா ஒரு கற்பனையாவலன்னு சொல்லலை. இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள ஒரு அரசியல்லையே ஒரு மாற்றம். எத்தனாம் தேதி பொதுக்குழு நடந்துச்சு? 30ஆம் தேதி அந்த எங்களுடைய தௌஹீத் ஜமாத்தினுடைய பொதுக்குழு நடக்குது. ஏடிஎம்கேலிருந்து முன்னாள் மினிஸ்டர்கள் பன்னீர்செல்வம் கான்டாக்ட் பண்றாங்க. அதே போல இந்த பக்கம் நம்முடைய தொகுதியினுடைய அமைச்சர் டிபிஎம் மைதீன் கான் கான்டாக்ட் பண்றாரு. எதுக்கு? நாங்க தேர்தலில் நிற்க போறோமா? ஒரு வார்டு கவுன்சில் தேர்தல் கூட நாங்கள் நிற்க மாட்டோம். நாங்கள் தூய்மையானவர்கள், தேர்தலில் நிற்க மாட்டோங்கிறத அடிப்படையாக வச்சிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் கேட்கும்போது நாங்கள் என்ன சொல்றோம் தெரியுமா? இஸ்லாமிய சமுதாயத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் 3.5% இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கிறது. அந்த 3.5% 5% அறிவித்தால், அறிவிக்கிறது மட்டுமல்ல, ஆணை போட வேண்டும். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதன் காரணத்தினால் உத்தரவு போடணும். போட்டு விட்டீர்கள் என்றால் தௌஹீத் ஜமாத்தில் உள்ள இளைஞர்கள் இறங்கி பம்பரமாக தேர்தல் களத்தில் உங்களுக்கு உங்களுடைய வெற்றிக்காக வேண்டி போராடுவார்கள். அவங்க வந்து பாடுபடுவாங்கன்னு சொல்றோம். அதே போல இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்கள்ட்ட சொல்றோம், நீங்க தேர்தல் அறிக்கையில முஸ்லிம்களுக்கு 5% இடஒதுக்கீடு நீங்கள் அளிப்போம் என்று சொல்லுங்கள். சொன்னால் எங்களுடைய வாக்குகள் என்று சொல்கின்றோம். 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நாங்கள் வந்து பரிசீலனை செய்யறோம் அப்படின்னு சொல்றோமே அப்படிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. கடைசியில் அன்றைக்கு கருணாநிதி அவர்கள் இந்த இலக்கிய கழகம் ஒரு இருக்கு அப்படிங்கிற போல ஹிட்லர் தாடி வச்சிருப்பான், ஹிதாயத்துல்லா அப்படின்னு சொல்லி. கருணாநிதி வந்து நாங்கள் கேட்டு தந்தோன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தரல, நாங்கள் கேட்டோம் அதனால இப்படி ஒரு பதில் சொன்னோம் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த இலக்கிய கழகத்தில் உள்ள அந்த ஹிதாயத்துல்லாங்கிற ஆளு எங்களுக்கு இடஒதுக்கீடு கூட்டி தரணும் அப்படின்னு அவர் அந்த கல்யாண சபையில் சொல்றாரு. அந்த நேரத்தில்
கருணாநிதி சொல்றாரு, அந்த மாதிரி ஹிதாயத்துல்லா அவர்கள் கேட்டாங்க, எனக்கு என்று அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், அந்த அமைச்சர்களை கலந்துட்டு நான் சொல்றேன், 5% என்பது இடஒதுக்கீடு கிடைக்கிறதோ இல்லையோ 3% மாற்றி அல்லாஹ்வுடைய கிருபையினால 5% இடஒதுக்கீடு இந்த சமுதாயத்திற்கு வேண்டும் என்று 5% என்பதை அந்த கண்ணோட்டத்தை, அந்த கருத்தோட்டத்தை, அந்த சிந்தனை ஓட்டத்தை இனிமேல் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் 5% அது 5% என்று சொல்ல வைத்தது. அதுவும் அந்த 30ஆம் தேதி நடந்த அந்த பொதுக்குழுவில் அன்றைய தினத்தில் கருணாநிதியை அறிவிக்க செய்தது இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்போ அந்த மாதிரியான ஒரு அரசியல் மாற்றத்தை, அரசியலில் ஒரு எங்களுக்காக வேண்டி அல்ல, சமுதாயத்திற்காக வேண்டி அப்படிப்பட்ட அளவில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான். இன்றைக்கும் அந்த அந்த ஏடிஎம்கேல உள்ள அமைச்சர்களும் இதுவரைக்கும் பேச்சு நடந்துகிட்டு இருக்குது. ஏன் நாங்கள் இந்த பந்தாவுக்காக வேண்டி வார்த்தையெல்லாம் விட மாட்டோம். இந்த வாய்ச்சவடால் அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. மார்க்க பிரச்சாரத்தை பேசுகிற ஆட்களோ எங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரியான கண்ணியத்தில் இருந்து கொண்டு இறைவன் அருளால் ஒரு பெரிய மாற்றத்தை இறைவனுடைய அருளால் சமுதாயத்தில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எதிர்காலத்தில் இது மாதிரி மௌலுதெல்லாம் இல்லாமல் இப்போ கடந்த காலத்தில் இப்போ அதாவது ஆலிம்சாக்கள் மௌலுது கிதாப் தூக்கிட்டு போகிறத பார்க்கணுமே, அப்படியே அப்படி செய்யலாம், அப்படி இப்படி வயிறு இப்படி தான் இருக்கும். இப்போ என்னாச்சு, மௌலுது கிதாப்பை மூடி வச்சுக்கிட்டு போனோம். அப்படின்னு எங்கள் ஆட்கள் சொன்னா இவன்ட மௌலுது கிதாப்பு எங்கள் ஆள்கிட்ட லேப்டாப். தௌஹீத் ஜமாத்தில் உள்ள ஆலிம்சாக்கள்கிட்ட பாருங்க, எல்லாம் தௌஹீத் இவனுக்கு லேப்டாப் வச்சுக்கிட்டு நெட்டு அது இதுன்னு சொல்லி எல்லாமே அந்த ஆலிம்சா படிப்பு அப்படின்னு சொன்னால் முட்டை அடிக்கணும்னு வச்சுருந்தான். முட்டை அடிச்சாரணும், ஒரு ஜிப்பா அவனுக்கு போடணும். எனக்கெல்லாம் முட்டை அடித்து வச்சுருப்பாங்க, தெருவில் போகிறதுக்கு வெக்கமாக இருக்கும். அந்த தொப்பியை போட்டணும் இங்கே உருவி தான் இருக்கணும், குடலை உருவின மாதிரி அப்படி போட்டு தலையில் தண்ணி ஊற்றுறவங்க சல்லுன்னு கீழே விழுணும். தலைவாணியில் படுத்துட்டா தலைவாணிக்கு மொட்டை தலைக்கும் காதல் விடாது, அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கணும். அதே கோலவாய் தலைவாணி அது விட்டுமா அது, அந்த மாதிரிலாம் இருந்தோம். இப்போ என்ன, எங்கள் மார்சாவில் ஓதுற பிள்ளைகளை பாருங்க, எல்லாம் அழகான முறையில் சீவி பேண்ட் சட்டை போட்டு. இப்போ எங்கள் பள்ளிவாசலில் உள்ள இமாமே பேண்ட் சட்டை போட்டு தான் தொழுகை நடத்துறாரு. கடந்த காலத்தில் ஜிப்பா, அந்த ஜிப்பாவில் உள்ள வேட்டியும் தர்றன்னு கிழிஞ்சு போயிடும். இப்போ அதெல்லாம் கிடையாது, நல்ல இறுக்கமான பேண்டு, கண்ணியம் அல்லாஹ்வுடைய கிருபையினால. அப்ப எல்லாம் இந்த தௌஹீதினுடைய அடிப்படையில் பேசுறதுன்னு காரணத்தினால எல்லா வகையிலும் கண்ணியமான முறையில் நடந்துகிட்டு இருக்கோம். நான் இதை எதற்கு சொல்ல வந்தேன்னா, இந்த மௌலிது கிதாப் தூக்குறது இருக்க இப்போ வெக்கன்னு சொல்லிட்டு அவன் கக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கான். மாறி போச்சா இல்லையா? அதை கேவலமாக நினைக்கிறான். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நாங்கள் போட்ட போடல மதரசாக்கள்லாம் ஆலிம்சாக்களே படிக்கவே வரலையாம். ஏன்னா அது என்ன ஆகி போச்சுன்னா, உடுகுடா ஃபாத்தியா ஓதுறது இது மாதிரியான ஒரு எச்சி குத்தி மாதிரி ஆனதுன்னு காரணத்தினால கத்தன் சோறு அது பூரா அசரத்து கொடுக்குதாங்க. நம்ம ஊர்லேயே அப்படி கிடையாது. கடந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஜனாசா விழுந்துருச்சாக்கும் உடனே நைட்டில் அசரத்து விட்டு தான் தட்டுவோம். அசரத்து அவர் ஒரு ஜனாசாவோ உள்ள கிடந்து கிடப்பாரு, அவருக்கு குளிப்பு கடமையாக இருக்கும். அதெல்லாம் பார்க்க மாட்டேன். எங்கள் ஜனாசா குளிப்பாட்டுங்க அம்மா, ஏன் நான் குளிக்க மாட்டேன், நீ என்னன்னு தொலைஞ்சிருப்போம். இந்த மையத்தை இப்போ கழுவு இப்படிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் மாற்றி இறைவனுடைய அருளால் சமுதாயத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆகிரத்தை நோக்கி நாம் பயணத்தில் தூய்மையான அடிப்படையில் மார்க்க சொன்னதை மட்டும் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அதை செய்துட்டா போதுங்க. 5 நேர தொழுகை, தஸ்பீஹ், ரசூல்லா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அஜெண்டா இருக்க, ஒரு நாளைக்கு அவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு. மௌலிது ஓதுறதுக்கே நேரம் இருக்காது. அவ்வளவு திக்ருகளை, இபாதத்துக்களை நமக்கு சொல்லி தர்றாங்க. அந்த அடிப்படையில் நாம மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த அடிப்படையில் மட்டும் நடந்தாலே நமக்கு வெற்றி கிடைச்சிரும். இந்த மௌலிது, இந்த மீலாது, இந்த கந்திரி இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அப்படி இந்த இதுலாம் தாய்மார்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய நோக்கம் வேறு எதுவுமே கிடையாது. சாகிற வரைக்கும், வஃபாத்தாகிற வரைக்கும் அல்லாஹ் மட்டும் கூப்பிடுங்க. அவன் தான் நம்முடைய ரிச்சகன். நீங்கள் தான் நம்பி வச்சிருக்கீங்க. அவன் தானே ரிஸ்க்கு தர்றான், அவன் தானே மழையை பொழிய வைக்கிறான், அவன் தானே நமக்கு நல்லது கெட்டது எல்லாத்திற்கும் அவன் தானே நமக்கு துணை நிற்கின்றான். அப்போ அந்த ரப்புல் ஆலமீனிடத்திலே நீங்கள் கேளுங்கள். இதுதான் எங்களுடைய நோக்கம் என்று கூறி சாகிற வரைக்கும் அல்லாஹ்வே அழைத்து இது போன்று மௌலிது இதிலெல்லாம் பங்கெடுக்காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி நன்மக்களாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்லவர்களாக ஆவோமாக. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்